ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நான் கொடுத்துருக்க பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதில் எதுவுமே மாற்ற வேணாம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா கீழே ஆட் ஃபோட்டோன்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்கிட்டு உங்களோட 2 ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு உங்களோட ஃபோட்டோவை கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு பெருசாக வச்சுக்கிட்டு மேலே எரேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ஆர்னஸ் ஃபுல்லாக கம் பண்ணிக்கோங்க. கம் பண்ணிட்டு இந்த கீழே பூரா எரேஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எரேஸ் பண்ணிட்டு இந்த கட் பண்ணலாம் தெரியாமல் மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பேக்ரவுண்டோடு செட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் எரேஸ் பண்ணிட்டுங்கிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இதை வந்து இந்த அளவுக்கு வச்சுட்டு மோடம் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவையும் பேக்ரவுண்டு எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா கீழே ரிமூவ் பீஜென்ட்டு பார்த்தீங்களா, இது கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எல்லாம் ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் ஆனதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி ஹார்ட்னஸ் ஃபுல்லாக கம் பண்ணிவிட்டு இதையும் அதே மாதிரி எரேஸ் பண்ணிடுங்க. நம்மளோட பாதி ஃபோட்டோ மட்டும் இருந்தால் போதும். இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்னமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் கொடுத்துக்க சின்ன சின்ன பிஎன்ஜி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம இப்போ வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் ஃபோட்டோ போயிட்டு இந்த ஃபயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபயர் இமேஜ் எடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இழுத்துருங்க. இந்த அளவுக்கு இழுத்துட்டு அப்படியே கொண்டு வந்து கீழே வச்சுருங்க. கீழே வச்சுட்டு மேலே எரேசர் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி ஹார்ட்னஸ் ஃபுல்லாக கம் பண்ணிட்டு இந்த இதை பூரா எரேஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எரேஸ் பண்ணிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்னொரு பிஎன்ஜி இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிட்டு நீங்கள் ஃபுல்லாக இது மாதிரி இழுத்துருங்க. ஃபுல்லாக இந்த அளவுக்கு இழுத்துட்டு இதை அப்படியே கொண்டு வந்து அப்படியே வச்சுருங்க. இதுக்கு மேலே இந்த அளவுக்கு வச்சுட்டு கீழே அப்படியே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அடுத்து இது எப்படி வந்து நம்ம முகத்துக்கு மேலே இருக்க ஹார்ட்டின் எப்படி ரிமூவ் பண்ணுறதுனா மேலே எரேசர் ஆப்ஷன் ஆஃப் பண்ணி ஹார்ட்னஸ் ஃபுல்லாக விட்டு நமக்கு எங்கெங்கே தேவையில்லையோ அந்த ஆட்டை பூரா ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு சின்ன பிஎன்ஜி இருக்குது, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மள ஒரே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டு ஒன்று, ஒரு பட்டாம்பூச்சி ஒன்று இருக்குது, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த காதலர் தினம்னு இருக்கிறத வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு இழுத்து வச்சுக்கோங்க. இழுத்துட்டு அப்படியே ஒன்று கீழே வச்சுருங்க. கீழே வச்சுக்கிட்டு இந்த பட்டாம்பூச்சியை பார்த்திங்கன்னா இதை கொண்டு வந்து இந்த இடத்துல இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இதை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு இதை கொண்டு வந்து கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணி ரொட்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போய் 3வது ஆப்ஷன் கொடுத்தா திரும்பிக்கும். இந்த பட்டாம்பூச்சி ஓகேன்னா உங்களை வச்சுங்க. இல்லை கலர் வேறு மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் ஹைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்துட்டு இதை நீங்கள் ஃபுல்லாக அப்படி இது பண்ணிங்கன்னா ஒரு கலராக மாறும். அதில் எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை மாற்றிக்கலாம். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன பிக்சர் இருக்குது, அந்த பிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொண்டு வந்து இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இந்த அளவுக்கு வச்சுட்டு இதை வந்து கட் பண்ண தெரியாமல் இருக்கிறதுக்காக இப்போ எரேஸ் பண்ண போகிறோம். எரேசர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி ஹார்ட்னஸ் ஃபுல்லாக கம்மிட்டு இதே அதே மாதிரி எரேஸ் பண்ணியிருக்கோம்.
இந்தளவுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டெக்ஸ்ட் மட்டும் இருக்குது, அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே அதே ஆட் ஃபோட்டோ கொடுத்து இதோட பேக்ரவுண்டு எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே ரிமூவ் பிச்சு கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்டு ரிமூவ் ஆகிடும். இந்த இதை நீங்கள் கொண்டு போய் இந்த மூலையில் வச்சுருங்க. இந்த மாதிரி இப்படி லைட்டாக ரொட்டேட் பண்ணிட்டு இதை கொண்டு போய் இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு எல்லாம் ஓகேவா பார்த்துக்குங்க. பார்த்துட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க. டிக்கு கொடுத்துட்டாங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போய் கச்சிடிஆர் எஃபெக்ட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா உங்களோட பேனர் வந்து கச்சிடிஆர் எஃபெக்டில் இருக்கும். மேலே சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.